அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்தி வராங்க. இந்த கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப்பை வேலை செய்ய விருப்பம் இருக்காங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸில் அப்புறம் கம்ப்ரஸர் இது மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டெய்னர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெய்னரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டீம்லேயோ அல்ல ஏர்லேயோ வரக்கூடிய டஸ்ட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா வால்வுக்குள்ளே, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வால்வு போட்டிருப்பீங்க, பிஆர்வி லைனு, இதே மாதிரி கம்ப்ரஸருக்குள்ளே வச்சுருக்க எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து உள்ளே டஸ்ட்டு போச்சுன்னா இது எல்லாமே வால்வ் ஐட்டங்கள்லேருந்து எல்லாமே தேய்மானம் அடையும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபார்மேஷன், அதாவது ஹோல்ஸ்லாம் அடைச்சி உங்களுக்கு அக்யூரன்சி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெய்னர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்டெய்னர் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போது பாய்லரில் ஸ்டீம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, பாய்லர் ஸ்டீம் வரும்போது அது வழியாக ஸ்லட்ஜும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்டீம் வழியாக வந்து குப்பைகள் வர்றக்கோ இல்லை அந்த தேய்மானம் அடைஞ்சு அந்த பைப்பு ஐபிஆர் பைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்குலாம் வந்து உங்களுக்கு பைப் வந்து ஒரே திக்னஸில் இருக்காது. எந்த பைப் போட்டிங்கனாலும் வந்து திக்னஸ் குறையும், அதில் வந்து தேய்மானம் ஆகும். அதில் இருக்கிற டஸ்ட்டோ அந்த இரும்பு பார்ட்டிகளோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிஆர்வி லைனுக்குள்ளேயோ வால்வு கைட்டுக்குள்ளேயோ இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்வு வந்து க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆகாது. அந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும், அந்த பிஸ்டனுக்குள்ளே அது போய் கூந்துக்குச்சுன்னா க்ளோஸ் ஆகாமல் ஸ்டீம் லீக் வர்றது, இந்த மாதிரி வால்வுகளெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்துடும். இந்த வால்வுகள்லாம் மெயினாக பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த ஸ்டீம் ஸ்டாப் வால்வு இல்லாமல் போகிறதுனால தான். அதனால தான் வந்து இந்த ஸ்டெய்னர், அதாவது இந்த ஸ்டெய்னர் இல்லாதனால தான். இந்த ஸ்டெய்னருக்காக வேண்டி தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இந்த ஸ்டெய்னர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெய்னர் வந்து அதாவது பாய்லர்லேருந்து ஸ்டீம் வருதுன்னா ஸ்டீம் வரதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வால்வுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டெய்னர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டெய்னரு அப்புறம் அந்த இடத்துல நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஹெட்டரில் போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஆர்விக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிருக்க பைப்பு ஸ்டீம் பைப்புகளுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்கள் ப்ராசஸ்லேயும் போய் இது பாதிக்கக்கூடாது. அதனால் இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெய்னர் உள்ளே வந்து மெஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது இன்லெட்னு வைங்களேன், இது அவுட்லெட்னு வைங்களேன். அதாவது இது இன்லெட்டு, இது வழியாக தான் இன்லெட் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இருந்துச்சுன்னா இதுதான் இன்லெட்டு. இது வழியாக இன்லெட்டில் இந்த ஸ்டீமோ வாட்டரோ வரும்போது இதுக்குள்ளே இது வாட்டருக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்கு ஸ்டீம் வருதுன்னு இப்போ பார்த்தீங்களேன், இது வரையும் இன்லெட்டில் ஸ்டீம் வருதுன்னா இந்த இடத்துல மெஸ் இருக்கும். சின்ன மெஸ்ஸாக கொடுக்குவாங்க. அது எஸ்எஸ் மெஸ்ஸில் போட்டிருப்பாங்க, வேறு எம்எஸ்லாம் இருக்காது. இந்த மெஸ் வழியாக இது பூந்து இந்த மெஸ்ஸு இங்கே எண்டு பார்த்தீங்களா, இந்த எண்டு வரைக்கும் வச்சுருப்பாங்க இந்த மெஸ்ஸை. இது வழியாக பூந்து இதுக்குள்ளே ஃபில்டர் ஆகி அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு மெஸ் இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இதே மாதிரி இருக்கும். இது வழியாக பூந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வெளியே வரும். அது இப்போ வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கீழே இருக்கும். இந்த மேலே இருக்கிற பாட்டம் வந்து கீழே வச்சுருப்பாங்க, இது வந்து மேலே வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹோல்ஸ் இங்கே இருக்குதுங்களா, அந்த மெஸ்ஸுக்குள்ளே வந்து கேப் இருக்குது. அந்த கேப் ஹோல்ஸில் உங்கள் ஸ்டோரேஜாக இந்த இடத்துல நின்றுட்டே இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் வந்து 1 மந்த்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ இந்த அதாவது இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி இருக்கிற வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டீம் உங்கள் மேலே பட்டுரும், வாட்டரோ ஏரோ உங்கள் மேலே பட்டுரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை க்ளீன் பண்ணுற மந்த்லி ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்லெட் வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது வந்து என்ஆர்வி கிடையாது. அதனால் இந்த சைடு கொடுத்தா அந்த சைடு வராதுங்கிறதுக்கு இது எந்த சைடு கொடுத்தாலும் பாசிங் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, முன்னாடி பின்னாடி 2 பக்கமே நீங்கள் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்க மேலே இருக்க நட்டை செக் நட்டை வந்து கழட்டிட்டு நீங்கள் இங்கே இருக்க உள்ள மெஸ்ஸை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். அது வந்து பெருசாக டைட்டு பண்ண வேண்டியது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இதை கழட்டி இந்த போல் நட்டை கழட்டிட்டு இங்கே உருவுனீங்கன்னா அந்த மெஸ் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாட்டர்லேயே கழுவிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஒரு டைம் வச்சு நல்லா ஒரு ஏரை வச்சு ஒரு ஃபுல் க்ளீனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா வாட்டர் மட்டும் க்ளீன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, சின்ன சின்ன மைக்ரோன் லெவலில் இருக்க டஸ்ட்டுகளும் அதில் உட்காந்துருக்கும். அதனால் வந்து நல்லா வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டீசல் இருந்தால் டீசல்லையோ பெட்ரோல்லையோ க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் 3ஆவதாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஏரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒர்க் ஆகும். இதன் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த உங்கள் வால்வ் ஐட்டங்கள்லையோ இல்லை எதை சென்சார் இதுலையோ எதுலையுமே ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்டெய்னரை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இது மாதிரி பயனுள்ள தகவலை அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை, யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதாச்சும் பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. அப்படின்னா தான் என்னோடய பயனுள்ள தகவல் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட்டுகள் இருந்தாலும் என்னோடய யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள்.
கம்பல்சரி உங்களுக்கு வந்து டவுட்டுகளை சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு தேவைப்படுற ஏதாச்சும் வீடியோஸ் பாய்லர் சம்மந்தமாகவோ வேறு ஏதாச்சும் வால்வு ஐட்டங்களா சம்மந்தமாகவோ உங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.